சினிமா கிறுக்கன் டைட்டிலே வந்து ரொம்ப எனக்கு கேட்சியாக இருந்தது. ஏன்னா நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கிறுக்குத்தனம் இருக்கும், அது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். அதுலேயும் சினிமா மேலே எல்லாருக்குமே ஒரு கிறுக்குத்தனம் இருக்குது, ஒரு மோகம் இருக்குது. அது ஒன்று நடிகன் ஆகணும்னு இருக்கும், இல்லை ஒரு இயக்குனர் ஆகணும்னு இருக்கும், இல்லை அந்த ஒரு உச்ச நட்சத்திரம் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம், அந்த ஒரு ரசிகனாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு கிறுக்கன், சினிமா கிறுக்கனுங்கிறது நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. அது நம்ம இன்றைக்கி வரைக்குமே பார்க்கலாம், எதிர்காலத்துலேயும் பார்க்கலாம். சினிமாவால் பாதிக்கப்படுற தயாரிப்பாளர்களுக்கு அண்டு சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு அண்டு சினிமாவை லைக் பண்ணுறவங்களுக்கு பப்ளிக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த கண்டென்ட்டாக மெசேஜாக நம்ம சொல்லக்கூடிய முதல் படம் இந்த படமாக தான் இருக்கும். ஸோ அண்ட் டீம் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் டைரக்டர் அண்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லா ஹோல் டீமுக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். மயில் ப்ரொடக்ஷன் தர்ஷன் விஜய் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளராக வெற்றிகரமாக அந்த படத்தை முடிச்சிருக்கிறாரு. எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம எல்லா புகழும் வந்து தயாரிப்பாளருக்கு தான். ஏன்னா ஒரே ஷெடியூலில் வந்து ஒரு பிளான் பண்ணோம். வழக்கமாக எல்லாமே வந்து டேபிளில் பிளான் பண்ணிடுவோம். பட் ஆன் ஸ்பாட் போகும்போது பயங்கர டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீம் ஒத்துழைப்பு, ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு யூனிட்டாக எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதுக்கு இந்த டீம் ஒரு சிறந்த உதாரணமாக இருந்துச்சு. ஒரு டேரக்டராக என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அதை தாண்டி ஒரு யூனிட்டாக வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு லைட் ஆஃபீஸர்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் வரைக்கும் அந்த கோஆப்ரேஷன் இருந்தால் தான் அது வெற்றிகரமாக நடக்கும். அந்த வகையில் வந்து இதில் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சின்சியராக எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு வாழை ஜானகி அம்மா அவங்களோட ஒர்க் டெடிகேஷன்ஸ்லேருந்து, வனிதா மேடம்லேருந்து, டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒர்க் பண்ணாங்க. எல்லாம் ஒரு ஷார்ட் டைமில் பிளான் பண்ணோம், ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தியமானு சொல்லிட்டு கேட்டே இருந்தாப்புல தர்ஷன் சார். இல்லை ஆல்ரெடி நான் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது, 2-3 விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். சார் முடியும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி இறங்கினார். ஸோ ஒரு 3 நாளில் வந்து யூனிட் வந்து ஒரு வார்ம் அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 4 டேஸில் எல்லா விஷயங்களுமே சரி பண்ணி ஒரு வெற்றிகரமாக முடித்தோம். ஒரு சிறந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமாக தர்ஷன் விஜய் சார் வந்து மயில் ப்ரொடக்ஷனை கொண்டு போகிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த வெற்றிகரமான ஒரு படமாக அமைன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு காஸ்டியூம் டிசைனர் பியூலெட்லேருந்து டிஓபிக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு வினோத் பிரதர். அவர் வரும்போது ஒரு டிஓபி வந்தார், இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு பிரதர் ஆகிட்டார். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் பண்ணி கொடுத்தாங்க. அதேமாதிரி ஆர்டிஸ்ட்டு அப்புகுடி சார்லேருந்து, ஜானகி அம்மாவிலேருந்து, ஜிஎம் குமார்லேருந்து எல்லாருமே ஒரு சிறப்பாக பண்ணாங்க. லொலுசபா ஜீவாலாம் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அமுதவனன் சார், எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்க. எல்லாருமே அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணாங்க. வனிதா மேம் வந்து ஒரு ஃபைனான்சியர் கேரக்டர் பண்ணாங்க. அது இன் அண்ட் அவுட் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். சிறப்பாக பண்ணியிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சிறப்பாக பண்ணுறோம், அழகாக கொண்டு வரோம். சீக்கிரமாக படத்தை கொண்டு வருவோம். படத்தை வந்து சிறப்பாக முடிக்கிற மாதிரி, அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணோம். வந்திருக்க மீடியா எல்லாருக்கும் நன்றி. சார் பேசுவோம். மகிழ் ப்ரொடக்ஷனோட 3வது படம். 3 படம் அழகாக எடுத்து முடிச்சிட்டோம். இந்த படத்தில் எனக்கு நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ரொம்ப ஹாப்பியான இது. ஏன்னா நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்ல டீமாக அமைஞ்சுது. ஸோ டைரக்டர், டிஓபி, இப்போது தம்பி சிவன் சொன்னது மாதிரி எல்லாமே நல்ல ஒரு டீம் அமைஞ்சால் அழகாக ஒரு சினிமாவை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஷெட்யூலில், நம்ம நினைக்கிற பட்ஜெட்டில் முடிக்க முடியுன்றதுக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு எடுத்துக்காட்டு. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், நான் அதை என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். அண்டு எந்த பெயின் இல்லாமல், எந்த கஷ்டம் ப்ரொடியூசருக்கு இல்லாமல் எடுக்கப்பட்ட படம். ப்ரொடியூசர் எந்த கஷ்டப்படாமல், பர்சனலாக நிறைய வேதனைகள் இருக்கும் பணம் ரெடி பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வேதனைகள் இருக்குமே தவிர யூனிட்டாலேயும் டெக்னீஷியனாலேயும் எந்த வேதனையும் அனுபவிக்காத ஒரு படம் இந்த படமாக தான் இருக்கும். இது சினிமாவுக்கு இருக்க இந்த திரைப்படமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு ஆர்டிஸ்ட்டு எல்லாமே சும்மா சொல்லக்கூடாது. எல்லாமே வனிதா மேடம், அப்புறம் ஜிஎம் குமார் சார், வாழை அம்மா, ஜானகி அம்மா, அப்புக்குட்டி, எல்லாருமே கஞ்சா கருப்பான
எல்லாருமே வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு நல்ல படம், இது நிச்சயமாக வெற்றி பெறுற படம்ன்ட்டு நினச்சி அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியா நீங்கள் வந்து இதை நிச்சயமாக எங்களுக்கு இது மாதிரி எடுக்கப்படுற படங்கள் வந்து சொல்லப்படுற படங்களாக இருக்கணும். ஆனால் நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு ஆக்டராக என்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன்னா, சினிமாவால் பாதிக்கப்படுற தயாரிப்பாளர்களுக்கு அண்டு சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு அண்டு சினிமாவை லைக் பண்ணுறவங்களுக்கு, பப்ளிக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த கண்டென்ட்டாக மெசேஜாக நம்ம சொல்லக்கூடிய முதல் படம் இந்த படமாக தான் இருக்கும். ஸோ அண்ட் டீம் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் டைரக்டர் அண்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லா ஹோல் டீமுக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மகிழ் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த கம்பெனி வந்து ஐ திங்க் செகண்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் அவங்க ப்ரொடக்ஷனில். அதே மாதிரி வந்து டைரக்டர் ஜியான் ராஜா அவரோட படமும் நான் 2வது படம் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து 2வது வாட்டி வந்து அதே டைரக்டர் அதே ப்ரொடியூசர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். லக்கிலி ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து ஐ கண்டினியூ ஒர்க்கிங் வித் த டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஐ ஸ்டார்ட் ஒர்க் வித். இந்த 5 வருஷத்தில் தட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது இந்த பாஸ்ட் 3-4 இயர்ஸ். ஸோ ஐ எம் ரொம்ப நன்றி, அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 2 பேருக்குமே. அண்ட் சினிமா கிறுக்கன் டைட்டிலே வந்து ரொம்ப எனக்கு கேட்சியாக இருந்தது. ஏன்னா நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கிறுக்குத்தனம் இருக்கும், அது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். அதுலேயும் சினிமா மேலே எல்லாருக்குமே ஒரு கிறுக்குத்தனம் இருக்குது, ஒரு மோகம் இருக்குது. அது ஒன்று நடிகன் ஆகணும்னு இருக்கும், இல்லை ஒரு இயக்குனர் ஆகணும்னு இருக்கும், இல்லை அந்த ஒரு உச்ச நட்சத்திரம் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம், அந்த ஒரு ரசிகனாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு கிறுக்கன், சினிமா கிறுக்கனுங்கிறது நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. அது நம்ம இன்றைக்கி வரைக்குமே பார்க்கலாம், எதிர்காலத்துலேயும் பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் ஐ ரியலி லைக் த டைட்டில். அண்ட் ராஜா வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட்டு அவரோட ஃபஸ்ட் டே ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், எனக்கு ராஜா வந்து ஒரு பயங்கர ஸ்பீடான டைரக்டர். அதாவது ஒர்க் வந்து எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. ப்ரொடியூசரே வந்து சொன்ன மாதிரி எங்கேயுமே டிலே இருக்காது, எங்கேயுமே வந்து என்னடா இவனுங்க படம் எடுக்கிறானுங்க, பணம் போதே அப்படிங்கிற மன உளைச்சல் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி, வேறு யாருக்குமே தெரியாது. பிகாஸ் டைம் இஸ் மணி. அது சினிமாவில் ரொம்ப 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 அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய நடிகர்களும் டெக்னீஷியன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து அந்த லாஸை வந்து கோ த்ரூ பண்ணணும். அந்த விதத்தில் வந்து வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் அந்த ஸ்பீடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இத்தனை நாள் அந்த படத்தை எடுத்து முடிப்பாங்க. ஆர்டிஸ்டோட டைமையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிஸி. ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கும்போது எஸ்பெஷலி வந்து பர் டே பேமெண்ட் எல்லாம் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்கள்னால் அப்படி தான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வாங்குறாங்க. ஸோ ஒரு நாள் அவங்களோட டேட் வாங்கினாலும் அந்த ஒரு நிமிஷமும் நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி மேடம் நீங்கள் வந்து இத்தனை மணிக்கு கரெக்டாக இங்கே வந்துடணும், நீங்கள் வந்து 9 o'clock 10 o'clock ஆகும், அதெல்லாம் இல்லை. ராஜா பொறுத்த வரைக்கும் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அது மத்தியானமாக இருந்தாலும் பேமெண்ட்டை பற்றி யோசிக்க மாட்டார், கிளம்புங்க மேடம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐ ரியலி லைக் ஹிம் ஆஸ் அ டைரக்டர், லைக் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் ஹோப் டு கண்டினியூ ஒர்க்கிங் வித் ஹிம். கண்டிப்பாக ஒரு பெரிய டைரக்டராக வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய வந்து ஒரு டேலண்ட் கண்டிப்பாக ராஜா கிட்ட. அண்ட் சொன்ன மாதிரி நான் ஐவ் டன் அ கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக வந்து நான் பண்ண ஒரு சில நல்ல படங்களில் வந்து லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த இந்த கதாபாத்திரமும் இருக்கும்னு நம்புகிறேன். ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம். நன்றி. ஏதேனும் கேள்வி இருக்கிறதா தயாரிப்பாளரிடம்? தேங்க்யூ. பாட்டு பாடுங்க. பர்ச்சேஸ் பண்ணுங்க சார்.
Ready? Okay, 1, 2, 3, sunrise, food, wrap up. Sound. Ready? Ready, 1, 2, 3. Thank you so much for coming. பைக்ஸ் வந்து